Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா yesterday 12 June 2025ல நடந்த RRB NTPCல கேட்ட GK क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட்ல என்னென்ன क्वेश्चंसலாம் கேட்டிருக்காங்க. அதாவது ஜூன் 5ல இருந்து உங்களோட எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ்ல என்னென்ன क्वेश्चंसலாம் கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சிட்டு அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய டாபிக்ஸும் படிச்சிட்டு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சிட்டு போனீங்க அப்படினா உங்களுக்கு GK செக்ஷன் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஏனா முந்தின ஷிஃப்ட்டோட क्वेश्चनல 2ல இருந்து 3 क्वेश्चन வரைக்கும் கேட்டிருக்காங்க. அது போக அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸும் படிச்சிட்டு 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கும்போது நீங்க இது வரைக்கும் ஜெனரல் அவேர்னஸ் படிக்கலனாலும் ஒரு 25 क्वेश्चंस வரைக்கும் உங்களால GKல 100% அக்யூரசியோட அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே? அதனால டெய்லி வரக்கூடிய அனாலிசிஸை கரெக்ட்டா பார்த்துட்டு போங்க. நீங்க ஜூன் 23 தான் உங்களுக்கு எக்ஸாம்னா உங்களுக்கு நிறைய क्वेश्चंस வந்து கிடைக்கும். ஜூன் 5ல இருந்து 22 வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாமோட क्वेश्चंस எல்லாமே கிடைக்கும். சோ எல்லாத்தையும் படிச்சிட்டு போங்க. ஏனா அந்த क्वेश्चंस வந்து அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. 2ல இருந்து 3 क्वेश्चन வந்து ரிப்பீட் ஆகுது. சோ கரெக்ட்டா அனலைஸ் பண்ணிட்டு அந்த டாபிக்ஸ் படிச்சிட்டு கரண்ட் அஃபேரும் படிச்சிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஹரப்பன் சீல்ஸ் were mostly made of. ஹரப்பா முத்திரைகள் பெரும்பாலும் டேஸால் செய்யப்பட்டனன்னு கேட்டிருக்காங்க. எதால அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டீடைட்டால பண்ணிருக்காங்க. ஹரப்பன் தளங்களில் இருந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் ஆயிரக்கணக்கான முத்திரைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டன. ஓகே? சோ இவை எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டீடைட்டால வந்து பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இந்த क्वेश्चन ஏதோ ஒரு ஷிஃப்ட்ல கேட்டிருந்தாங்க. சோ இந்த क्वेश्चन வந்து ரிப்பீட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஓகே? அதே மாதிரி டெரகோட்டா, தங்கம், அகேட், கருங்கல், ஓகேவா? சோ இதாலயும் என்ன பண்ணிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா அங்க வந்து பொருட்கள் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே? சோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஹரப்பா முத்திரைகள் வந்து ஸ்டீடைட்டால பண்ணிருக்காங்க. ஓகே? அடுத்த क्वेश्चन பாருங்க. உத்தி அப்சரா. ஓகே? இந்த உத்தி அப்சராங்கிறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங். இது எங்க இருக்கு அப்படினு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இந்த உத்தி அப்சரா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா அஜந்தா கேவ்ஸ்ல வந்து இருக்கு. ஓகே? உத்தி அப்சரா எங்க இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அஜந்தா குகையில வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஓவியம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உத்தி அப்சரா. ஓகே? அடுத்த क्वेश्चन. Which of the following port is located on the western coast of India? பின்வரும் துறைமுகங்களில் எது இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொச்சி. இந்தியாவோட மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய துறைமுகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொச்சி போர்ட். ஓகே? சோ கொச்சி துறைமுகம். முக்கியமான போர்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கண்ட்லா போர்ட் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. பாரதீப் போர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட் ஒடிஷா. JNPT வெஸ்டர்ன் கோஸ்ட் மகாராஷ்டிரா. அடுத்து மும்பை. ஓகே? மும்பை போர்ட் வந்து மகாராஷ்டிரால இருக்கு. விசாகப்பட்டினம் போர்ட் வந்து ஆந்திர பிரதேசத்துல. சென்னை போர்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. கொல்கத்தா போர்ட் வந்து வெஸ்ட் பெங்கால். மங்களூர் போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால இருக்கு. தூத்துக்குடி போர்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. மர்முகோ போர்ட் இல்ல மோர்முகோ போர்ட் வந்து கோவால இருக்கு. கொச்சி போர்ட் வந்து கேரளால இருக்கு. கிருஷ்ணாபட்டினம் போர்ட் வந்து ஆந்திராவில் இருக்கு. எண்ணூர் போர்ட் வந்து எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. மேபி அடுத்த ஷிஃப்ட் போறவங்க இந்த போர்ட்ல இருந்து ஒரு क्वेश्चन வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே? சோ அந்த போர்ட் எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க. The western most point of India. சோ இதுதான் yesterday கேட்ட क्वेश्चन. ஓகே? இந்தியாவின் மேற்கு முனை எது அப்படினு கேட்டிருக்காங்க. The western most point of India is அப்படினு கேட்டிருந்தாங்க. எது அப்படினு பாத்தீங்கன்னா குர்மோதி. ஓகே? சோ குர்மோதி. ஓகே? சோ கௌர்மோதி இல்லனா குர்மோதி. ஓகேவா? சோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல குச் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது குர்மோதி எங்க இருக்குன்னா குச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத்ல இருக்கு. இட் இஸ் a small inhabited village situated on the border with பாகிஸ்தான். இது ஒரு சின்ன வில்லேஜ் பாகிஸ்தான் கூட பார்டரை வந்து ஷேர் பண்ணிருக்கு. ஓகே? இந்தியாவின் மேற்கு முனையானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கௌர்மோதி. இதுதான் ஆப்ஷன்ல இருந்துச்சு. ஓகே? வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்டிருந்தாங்க கௌர்மோதி. அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு இந்த கௌர்மோதி வந்து எங்க இருக்குன்னு கேட்பாங்க. குஜராத்ல இருக்கு. இது எது கூட அந்த பார்டரை ஷேர் பண்ணிருக்குன்னு கேட்கலாம். சோ பாகிஸ்தான் கூட. ஓகே? அடுத்த क्वेश्चन பாருங்க. which countries are joined by the Palk Strait? இந்த क्वेश्चனும் நீங்க டெய்லி அனாலிசிஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். சோ என்ன இருக்கு? ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேவா? பால்க் நீரிணை எந்த நாடுகளை இணைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா. ஓகே? இந்தியா மற்றும் இலங்கை. அடுத்து பாருங்க. இந்த क्वेश्चனும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆபரேஷன் பிரம்மா இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கா? நீங்க டெய்லி நான் கொடுக்கக்கூடிய அனாலிசிஸ் வீடியோஸை பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆபரேஷன் பிரம்மானா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆபரேஷன் பிரம்மாங்கிறது என்னன்னா மியான்மர் அண்ட் தாய்லாந்துல உள்ள அந்த எர்த்குவேக் ரெஸ்கியூ ஆபரேஷன். ஓகேவா? ஸோ ஆபரேஷன் பிரம்மா என்பது மார்ச் 28 2025 அன்று மியான்மர் மற்றும் தாய்லாந்தை தாக்கிய 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட பேரிடர் நிவாரண பணி. ஓகேவா? ஸோ இந்தியாவால் தொடங்கப்பட்ட ஒரு பேரிடர் நிவாரண
நிவாரண பணி தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் பிரம்மா. ஓகே, எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் அண்ட் தாய்லாந்தில் நடந்த அந்த எர்த்குவேக்கான ஒரு நிவாரண பணி. அடுத்து பாருங்க, எலிஃபெண்டா கேவ்ஸ் ஆர் டெடிகேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹிந்து காட். ஆக்சுவலாக எக்ஸாமில் நேற்று இந்த கொஸ்டின் கேட்கல, இதுக்கு ரிலேட்டான கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிமூர்த்தி சதாசிவம். ஓகேவா, ஸோ திரிமூர்த்தி இது நம்ம டெஸ்ட் பேட்சில் அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருக்கோம். திரிமூர்த்தி சதாசிவன். ஓகேவா, ஸோ அப்படின்னா 3 முகம் கொண்ட சிவன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க, எலிஃபெண்டா குகைகளில். இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ எலிஃபெண்டா கேவ்ஸ் வந்து எந்த ஹிந்து காடுக்காக டெடிகேட் பண்ண ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் சிவா. ஓகேவா, ஸோ இந்த எலிஃபெண்டா குகைகள் 1987 யுனெஸ்கோவோட பாரம்பரிய தலமாக வந்து என்ன பண்ணாங்க, பட்டியலிட்டாங்க. ஓகேவா, ஸோ எலிஃபெண்டா கேவ்ஸ் மேபி அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு நேற்று என்ன கேட்டிருந்தாங்கன்னா திரிமூர்த்தி சதாசிவன். ஓகேவா, ஸோ இது வந்து எங்கே இருக்குது, இந்த சாமி இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது, இந்த தெய்வம் திரிமூர்த்தி சதாசிவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாம் திரிமூர்த்தி அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வார்த்தை மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த இது வந்து இந்த டெம்பிள். ஓகே, ஸோ இந்த காடுக்கான இது எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபெண்டா கேவ்ஸ்ல. ஓகே, ஸோ திரிமூர்த்தி சதாசிவன் அப்படிங்கிறது சிவபெருமான் தான். ஓகே, ஸோ அந்த எலிஃபெண்டா கேவ்ஸ் வந்து யாருக்காக இது பண்ணியிருக்காங்கன்னா சிவபெருமானுக்காக, லார்ட் சிவாவுக்காக. எலிஃபெண்டா கேவ்ஸ் வந்து 1987 யுனெஸ்கோவோட பாரம்பரிய தலமாக வந்து பட்டியலிட்டிருக்காங்க. அடுத்து ஒன் கேஸ்ட் ஒன் ரிலீஜியன் ஒன் காட் ஃபார் மேன் இஸ் த டீச்சிங் ஆஃப். ஓகே, ஸோ இதை சொன்னவர் யாரு, ஒன் கேஸ்ட் ஒன் ரிலீஜியன் ஒன் காட் ஃபார் மேன். ஓகே, ஒரே சாதி ஒரே இனம் ஒரே கடவுள் அப்படிங்கிறத சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயண குரு. ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆர்டிகிள் 24 பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டிகிள் 24 பற்றி டைரெக்டாக கேட்கல. ஆர்டிகிள் 24 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த குழந்தைகளை வந்து என்ன பண்ணக்கூடாது, வேலைக்கு அமர்த்துவதை வந்து தடை செய்கிறது. ஓகே, ஸோ எத்தனை வயசுன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஆர்டிகிள் 24 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஏஜ், அந்த சில்ட்ரனோட ஏஜ் வந்து கேட்டிருந்தாங்க. எந்த குழந்தைகளை வந்து வேலைக்கு அமர்த்தக்கூடாதுன்னு. 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து சுரங்கங்கள்லையோ இல்லைனா ஃபேக்ட்ரிகள்லையோ தொழிற்சாலைகள்லையோ என்ன பண்ணக்கூடாது, வேலைக்கு வந்து அமர்த்தக்கூடாது. ஆர்டிக்கிள் கேட்கல, அந்த ஏஜ் தான் எஸ்டர்டே வந்து கேட்டிருந்தாங்க. பட் அந்த ஆர்டிக்கிள் எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் 24 சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவும் நம்ம டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் தான். ஓகே, ஆர்டிக்கிள் 24 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ராஹிபிட் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சைல்டு இன் ஃபேக்ட்ரிஸ் ரிலேட்டட் டு ஹசார்டஸ் ஒர்க்ஸ். ஓகே, எஸ்டர்டே கேட்டது பார்த்தீங்கன்னா சைல்ட் லேபர். ஓகே, எந்த வயசுக்கு கீழே வந்து தொழிற்சாலையில் வேலைக்கு அமர்த்தக்கூடாது. ஓகேவா, ஸோ சச் ப்ராகிபிஷன் இஸ், அந்த ப்ராகிபிஷன்ங்கிறது அப்சல்யூட் ப்ராகிபிஷன் சொல்லுவோம். ஓகே, 24வது சரத்து அபாயகரமான வேலைகள் தொடர்பான தொழிற்சாலைகளில் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது. அத்தகைய தடை வந்து அப்சல்யூட் ப்ராகிபிஷன். ஓகே, ஸோ 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகள்லையோ வேலைகள்லையோ பணிக்கு அமர்த்தக்கூடாது. ஓகேவா, ஸோ அந்த ஏஜ் தான் கேட்டிருந்தாங்க. The Periplus of the Arthurian Sea. ஓகே, ஸோ இதை எழுதினவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. வாஸ் ரிட்டன் பை, இதை எழுதினவரோட நேம் வந்து யாருக்குமே தெரியல. ஆனால் இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st century AD. ஓகே, அனானிமஸ்னா எழுதினவர் யாருன்னே தெரியல. ஓகே, எப்போ எழுதப்பட்டதுன்னா 1st century ADயில் எழுதப்பட்டது. அடுத்து கம்ப்யூட்டர்லேருந்து ஷார்ட்கட் கீ பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட், உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட் கிளிக் பண்ணுறீங்கன்னா என்னாகும், ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, இல்லைனா ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டெலீட் கொடுக்குறீங்க. நீங்கள் டெலீட் பண்ணால் என்னாகும், ஷிஃப்ட் டெலீட் பண்ணால் என்னாகும், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரியணும். டெலீட் பண்ணால் டைரெக்டாக நீங்கள் டெலீட் பண்ணுறது எங்கே இருக்கும்னா ரீசைக்கிள் பின்னு உங்கள் இதில் இருக்கும். அப்படி தானே, உங்கள் லேப்டாப்பில் ரீசைக்கிள் பின் வந்து இருக்கும். அந்த ரீசைக்கிள் பின்னுக்குள்ளே நீங்கள் டெலீட் பண்ண ஃபைல் போய் இருக்கும். ஓகேவா, அதை நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், திடீர்னு தேவையான ஃபைலை டெலீட் பண்ணிட்டா கூட இங்கேருந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம், எடுத்து நம்ம எந்த ஃபைலில் தேவையோ அங்கே ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் ஷிஃப்ட் டெலீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து ரீசைக்கிள் பின்னுக்கு இல்லாமல் மொத்தமாகவே டெலீட் ஆயிரும். ஓகேவா, வெறும் டெலீட் கொடுத்தோம் அப்படின்னா ரீசைக்கிள் பின்ல போய் இருக்கும். ஷிஃப்ட் டெலீட் கொடுத்தோம் அப்படின்னா மொத்தமாகவே டெலீட் ஆயிரும், பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆயிரும். ஓகேவா, ஸோ திருப்பி அந்த ஃபைலை நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு நேற்று என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட்டோட ஷார்ட்கட் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஷார்ட்கட் கீயோட யூஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இன் விண்டோஸ் பெர்மனெண்ட்லி டெலீட் ஃபைல்ஸ். ஓகேவா, ஃபைலை பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும் பை பாசிங் த ரீசைக்கிள் பின். அதாவது ரீசைக்கிள் பின்னுக்கு போகாமல் பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் டெலீட்
கொடுத்தோம் அப்படின்னா ஃபைல் வந்து பெர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிரும். ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் பியூர் வாட்டர் கேட்டிருக்காங்க 0.01 டிகிரி செல்சியஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டிசால்வ் த லோக்சபா பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் இட்ஸ் டேர்ம் ஆன் த அட்வைஸ் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ பிரசிடென்ட் வந்து லோக்சபாவோட அந்த சபையை வந்து கலைக்கலாம், அதோட டேர்ம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி யாரோட ஆலோசனையின்படி பிரசிடென்ட் வந்து அந்த சபையை வந்து கலைக்கலாம், அதாவது அவங்களோட டேர்ம் முடிகிறதுக்கு முன்னாடியே கலைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட ஆலோசனையின்படி. ஓகே, பிரசிடென்ட் வந்து லோக்சபாவை வந்து கலைக்கலாம். ஓகேவா, ஸோ டிசால்வ் பண்ணலாம் யாரோட ஆலோசனையின் பேரில், பிரைம் மினிஸ்டரோட ஆலோசனையின்படி அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இது எதில் சொல்லியிருக்குன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கு. ஓகே, திஸ் பவர் இஸ் வெஸ்டட் இன் த பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகிள் 85 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, எந்த ஆர்டிகிள் கீழே? ஆர்டிகிள் 85. ஸோ பிரசிடென்ட் வந்து லோக்சபாவை டிசால்வ் பண்ணலாம், கலைக்க முடியும். ஸோ யாரோட ஆலோசனையின் பேரில்? பிஎம்மோட ஆலோசனையின் பேரில். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட் ஆஃப் இந்தியா அண்டர் த ஹை கோர்ட் ஆக்ட் ஆஃப் 1861 பாஸ்ட் இன் த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்? எஸ்டர்டே இந்த டாபிக்ல இருந்து இதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஆனா இந்த மாதிரி கேட்கல. எஸ்டர்டே கேட்ட கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்போ வந்து எந்த ஆக்ட் படி இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தாங்க. இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர். த ஹை கோர்ட் ஆஃப் இந்தியாஸ் ஆக்ட் 1861. ஓகே, ஸோ எந்த ஹைகோர்ட் ஃபஸ்ட்டு இது பண்ணாங்கன்னா கல்கத்தா ஹைகோர்ட், கல்கத்தா உயர்நீதிமன்றம். ஓகே, இதுவும் நம்ம டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு கொஸ்டினாக நம்ம கொடுத்துருந்தோம் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சில். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் ஆஃப் இந்தியா அண்டர் த ஹைகோர்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1861? அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு இது கூட கேட்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் ஆஃப் இந்தியா எதுன்னு கேட்கலாம். கல்கத்தா உயர்நீதிமன்றம், கல்கத்தா ஹைகோர்ட். ஆக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1861. ஓகே, அடுத்த கொஸ்டின். 1861 ஆண்டின் உயர் நீதிமன்ற சட்டத்தின் கீழ் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்தியாவின் முதல் உயர்நீதிமன்றமாக பின்வரும் எது நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா உயர்நீதிமன்றம். எஸ்டர்டே கேட்டது இதுதான். ஓகே, ஸோ அந்த ஆக்ட் அந்த வருஷம் தான் எஸ்டர்டே கேட்டிருக்காங்க. 30th edition ஆஃப், ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. தேர்ட் ஷிஃப்டில் ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. த 30th edition ஆஃப் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் COP30 வில் பி ஹெல்ட் இன், எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில். ஸோ நீங்கள் டெய்லி அனாலிசிஸ் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை பார்த்துருப்பீங்க. அடுத்து ரைஸ் கல்டிவேஷன் இன் அஸ்ஸாம். ஓகே, போரோனா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ போரோனா என்னன்னு கேட்டிருந்தாங்க. போரோங்கிறது அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு ரைஸ். ஓகேவா, அதுதான் போரோ. போரோனா என்னன்னு கேட்டிருந்தாங்க. போரோங்கிறது அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் ரைஸ். ஓகேவா, ஸோ அதுதான் போரோ. ரான் ஆஃப் கட்ச் இஸ் பார்ட் ஆஃப் த எந்த டெசர்ட்னு கேட்டிருந்தாங்க. ரான் ஆஃப் கட்ச் வந்து பார்ட் ஆஃப் எந்த பாலைவனம். ஓகேவா, ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட். ஓகேவா, ஸோ இதை வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லலாம்னா கிரேட் இந்தியன் டெசர்ட்னு சொல்லலாம். ஓகே, ரான் ஆஃப் குச். ரான் ஆஃப் குச் பகுதிதார், இது என்ன பகுதி? தார் பாலைவனம். ரான் ஆஃப் குச் பகுதியை நம்ம தார் பாலைவனத்தில் உள்ள ஒரு பகுதி. ஓகே, இது இந்தியாவின் குஜராத்தில் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு உப்பு சதுப்பு நில பகுதியாகும். ஓகே, இதோட பகுதி வந்து பாகிஸ்தான் சிந்து வரை நீண்டுள்ளது. அடுத்து பாருங்க, சபர்மதி ரிவருக்கு வேற என்ன நேம்லாம் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. இதை என்ன சொல்லலாம்னா சுவபரமதி, சுவபரவதி, இந்த மாதிரி நேம்ல வந்து சபர்மதி ரிவர் வந்து இது பண்ணலாம். ஓகேவா, சபர்மதி நதியை வந்து என்ன சொல்லலாம்னா ஸ்வப்ரவதி. ஓகேவா, ஸ்வப்ரவதி. ஓகே, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அது மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வப்ரமதி, வதி மதி. ஓகேவா, ஸோ இது வந்து எதோட ட்வின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதா நதியோட ட்வின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, சைல்ட் லேபர் ரிமைன்ஸ் எ பெர்சிஸ்டன்ட் ப்ராப்ளம் இன் த வேர்ல்டு டுடே. அப்படிதானே, குழந்தை தொழிலாளருங்கிறது இந்த உலகத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. த லேட்டஸ்ட் குளோபல் எஸ்டிமேட்ஸ் இண்டிகேட் தட் எவ்வளோ குழந்தை தொழிலாளர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 138 மில்லியன் சில்ட்ரன் வேர் என்கேஜ்ட் இன் சைல்ட் லேபர். ஓகே, ஸோ இதுதான் எஸ்டர்டே கேட்ட கொஸ்டினோட ஆன்சர். ஓகே, இந்த 2024 சைல்ட் லேபர் எவ்வளோ இருக்காங்கன்னு கேட்டிருந்தாங்க. 138 மில்லியன். ஓகே, சில்ட்ரன் வேர் என்கேஜ்ட் இன் சைல்ட் லேபர் இன் 2024. அடுத்த கொஸ்டின், ஆர்டிகிள் 18 படி 18 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு, முன்னாடி உள்ள கொஸ்டின் தான். ஆர்டிகிள் 18 என்ன பண்ணுது, நம்ம பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ இல்லை நமக்கான ஒரு பட்டங்களை வந்து நம்ம வச்சுக்கிடக்கூடாது. அபாலிஷன் ஆஃப் டைட்டில், சிம்பிளாக சொல்ல போனால் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகேவா, பட்டங்களை தவிர்த்தல். ஆர்டிகிள் 18லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முன்னாடி ஷிஃப்ட்லையும் கேட்ட கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து இந்தியாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஃபார் 2024, இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் முடிய 5ஆம் தேதி
பக்கத்துலேயே எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பக்கத்தில் வர வர பாருங்கள் 3 கொஷின் 4 கொஷின் வரை ரிப்பீட் ஆகுது. அதே ஜூன் 20ஆம் தேதிலாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 கொஷின் வரைக்குமே மேபி ரிப்பீட் ஆகலாம். எல்லா ஷிஃப்ட் ஜூன் 5லேருந்து நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாமோட கொஷின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஷிஃப்ட்டோட கொஷின்ஸும் ரிப்பீட் ஆகுது, அந்த டாப்பிக்கும் ரிப்பீட் ஆகுது. இந்தியாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஃபார் 2024 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.9%. இது யார் இது பண்ணுறாங்க அப்படின்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஓகே, அடுத்து ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருந்தால் கொஷின் கேட்டிருக்காங்க. பட் நான் கொடுத்துருக்க மாதிரி கொஷின் கேட்கல. எஸ்டர்டே எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அசோகர் எந்த மன்னர் வந்து புத்த இது பரப்புறதுக்காக ஓகே ஸோ புத்த பணிகளுக்காக தன்னோட பையனை வந்து வெவ்வேறு கண்ட்ரிகளுக்கு வந்து அனுப்பி வச்சாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யாருன்னா அசோகர். ஓகேவா, ஸோ அதே கொஷின் தான் நம்ம டெஸ்ட் பேட்சில் வேற மாதிரி நாம் கொடுத்துருக்கோம். நேம் கிங் அசோகா சன் ஹூம் கிங் அசோகா சென்ட் டு அதர் பிளேசஸ் டு கேரி out duties of Buddhist missionary. அசோக மன்னன் பௌத்த மத பணிகளுக்காக பிற இடங்களுக்கு அனுப்பிய அசோக மன்னனின் மகனின் பெயரை குறிப்பிடவும். ஓகேவா, ஸோ பௌத்த மதத்தை வந்து அந்த பணிகளுக்காக எல்லா பக்கமும் ஒரு பரப்புறதுக்கும் அதை பற்றி அவேர்னஸ் கொண்டு வரதுக்கும் இது பண்ணுறதுக்கும் அசோகர் வந்து அவரோட பையனையும் பொண்ணையும் அனுப்பி வைப்பார். அப்படிதானே ஒவ்வொரு கண்ட்ரிக்கும். ஓகே, ஸோ அது என்ன கேட்டிருந்தாங்கன்னா எந்த மன்னன், இதுதான் ஆன்சர். ஓகேவா, எந்த மன்னர் வந்து பௌத்த மத பணிகளுக்காக பிற இடங்களுக்கு தன்னோட பையனை வந்து அனுப்பி வச்சாரு. ஓகே, ஸோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யாருன்னா அசோகர். ஓகேவா, ஸோ அசோகர் வந்து அவரோட பையன் வந்து மகேந்திரன். ஓகேவா, ஸோ மகேந்திரன் அவரையும் தன்னோட பொண்ணு சங்கமித்ரா. ஓகே, ஸோ மேபி அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு பொண்ணோட நேம் கூட கேட்கலாம். சங்கமித்ராவும் பௌத்த மத பணிகளுக்காக இலங்கைக்கு அனுப்பினார். ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஹிஸ்ட்ரி டாப்பிக்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்லையும் கொடுத்துருக்கோம். ஓகே, இன் இந்தியா த பீரியட் ஆஃப் ஸ்டெடி பாப்புலேஷன் க்ரோத் ரெஃபர்ஸ் டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 to 1951. ஓகே, ஸோ இதுதான் 12 ஜூன் 2025 கேட்ட கொஷின்ஸு. கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ஹாலுக்கு ஹால் டிக்கெட்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டுக்கு போட்டு கொண்டு போங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஐடி ப்ரூஃபும் வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமாக போங்க. முந்தின ஷிஃப்ட்டில் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு போங்க. வேற எதுவும் எக்ஸாம் ஹால் போகும்போது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நியூ பேட்சும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ அதனால நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். நம்ம எந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒரே ஒரு கோர்ஸ்லேயே 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு இன்னைக்கு ஒன் டே எஸ்டர்டேவே நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபர் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஆப்ல 2500 ரூபாய். ஓகேவா, ஸோ அதே நம்ம டீமுக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃபர் பிரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். 1899 தான் இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபர் பிரைஸ். ஓகேவா, ஸோ நான் இன்னும் குரூப் டிக்கு படிக்க ஆரம்பிக்கல, எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கும் நான் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ தான் நியூவாக நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்கெண்டில் இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, அதே மாதிரி எனக்கு 1 year வேலிடிட்டி மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் மேம் எனக்கு லாஸ்ட் சான்ஸு, குரூப் டிக்கு அப்புறம் எனக்கு எந்த எக்ஸாமே அப்ளை பண்ண முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட்டு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 year வேலிடிட்டி வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நடந்துட்டு இருக்க எக்ஸாமுக்கு லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் வந்து எனக்கு வேணும். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், குரூப் டி எக்ஸாமும் அப்ளை பண்ணியிருக்கேன், அப்கமிங் கரண்ட் அஃபேர் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ என்டிபிசிக்கு லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சுட்டு போங்க. ஓகேவா, ஸோ இந்த கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏபிடிஎஃப்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி அண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வேணும்
செய்யணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, கிளாஸஸ், கரண்ட் அஃபேர், மெட்டீரியல்ஸ்னு எல்லாமே, டெஸ்ட் பேட்ச்னு எல்லாமே நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. இதை மட்டும் படித்தாலே உங்களால் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போவே படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஒவ்வொரு ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ், அதில் கேட்ட கொஷின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே நம்ம சிஏ பிடிஎஃப் கோர்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? ஸோ நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.